பெண்களில் நிறைய வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. மந்த்லி சைக்கிள்ஸ், ப்ரெக்னென்சி, லாக்டேஷன் அண்ட் குறிப்பாக அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது. ஸோ அந்த மெனோபாஸ்க்கு வந்து ஆண்களுக்கு உண்டானா அது லேட்டர் ஏஜில் வித்தவுட் எனி சிம்டம்ஸ் வரக்கூடியது. மெனோபாஸ்னால் என்ன அர்த்தம்னா அந்த தீட்டு நின்று போகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த யூட்ரஸ் கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு கம்மியாயிடுது. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எலும்பை வந்து எப்பயுமே வந்து போன் வந்து ஃபார்மேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் த்ரூஅவுட் த லைஃப். ஸோ அந்த எலும்பை ஃபார்ம் பண்ணுற செல் பேர் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட். அந்த எலும்பை வந்து ரிசர்வ் பண்ணுற செல் பேர் வந்து ஆஸ்டியோக்ளாஸ்ட். இதை வந்து மெயின்டைன் பண்ணுற செல் பேர் வந்து ஆஸ்டியோசைட்டு. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற பெண்களுக்கு இருக்கிற இந்த ஹார்மோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த தீட்டு நிற்கிறப்ப குறையிறதால அந்த ஆஸ்டியோக்ளாஸ்ட் அப்படிங்கிற போனை வந்து அரித்து எடுக்கக்கூடிய செல்லோட ஆக்டிவிட்டி அதிகமாகிடுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி அதிகமாகிறதால வந்துட்டு அவங்களுக்கு வந்து போனு சீக்கிரமாக வந்து இந்த டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கிறது, போனும் வீக்காக ஆரம்பிச்சிருது.